வெல்கம் பேக் டு சேனல். புதுசாக தமிழ் டப்பிங்கோட வந்திருக்கிற ஒரு சீரிஸ் தான் லாஸ்ட் சாமுராய் ஸ்டாண்டிங். இந்த சீரிஸோட தமிழ் வெர்ஷன் இப்போ உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த சீரிஸோட சிம்பிளான கதைன்னு எடுத்திங்கன்னா, கதை வந்து ஜப்பானில் 19th சென்ச்சுரியில் நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. நம்ம கதையோட ஹீரோ ஒரு பவர்ஃபுல்லான சாமுராய். போரில் ஒரு பெரிய ஆளாக இருந்தவர். போர்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவரோட லைஃப்பில் வந்து அந்தளவுக்கு பெருசாக பண சம்பாத்தியம் அப்படின்றது கிடையாது. ஸோ அதனால் அவங்களோட ஃபேமிலி வந்து ரொம்ப சிக்காக இருப்பாங்க. ஸோ அவங்களே காப்பாற்றுறதுக்காக கண்டிப்பாக பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு டெட்லி சர்வைவல் கேமில் வந்து பங்கேற்கிறாங்க. அதில் மொத்தம் 292 ஃபைட்டர்ஸ் இருக்காங்க. அந்த ஃபைட்டர்ஸையும் தாண்டி நம்ம ஹீரோ வந்து அந்த கேமில் வின் பண்ணணும். அந்த கேம் என்ன அப்படியே ஸ்குட் கேம் மாதிரியே இருக்கும். ஸோ ஒருத்தர் மாற்றி அடிச்சுக்கிற மாதிரி தான் சீக்வன்ஸு. ஆனால் அதில் வந்து ஒரு விஷயத்தை வந்து கலெக்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மிஷன் அவங்க எப்படி கலெக்ட் பண்ண முடிஞ்சதா இல்லையா நம்ம ஹீரோவால். ஸோ கடைசியாக அவர் எப்படி வின் பண்ணார் அப்படின்றது தான் இந்த சீரிஸோட மிச்ச சுவாரஸ்யமான கதையே. ஓவராலாக ஒரு செம்ம சீரிஸ் தான். ஸோ செம்மையாக ஒர்க்காக இருக்குது. ஸோ ஆக்ஷன் பீரியட் ட்ராமா சீரிஸ் தான். ஸோ நீங்கள் நிறைய விரும்பி பார்ப்பீங்கன்னா கண்டிப்பாக இந்த சீரிஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் 2 எபிசோட்ஸ் வந்து ரொம்ப எங்கேஜிங்காக போச்சு. அண்ட் மிடில் வரக்கூடிய எபிசோட்ஸ் எல்லாம் பில்டப்லாம் பயங்கர ஹெவியாக இருக்கும். கேம்ஸ் அப்போ தான் ஸ்டார்ட் ஆகும். அண்ட் நிறைய துரோகங்கள் அண்ட் கொஞ்சம் ஸ்லோவாகவும் ஃபீல் ஆகும். ஸோ ஃபைனல் எபிசோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம ஆக்ஷன் பீக்காக செம்ம ரைஸியாக இருந்துச்சு. ஸோ ஓவராலாக ஒரு நல்ல சீரிஸ் தான். ஸோ எந்த சீரிஸ்க்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸே சொல்லலாம். ஸோ ஹீரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஒரு சூப்பரான ஒரு சீரிஸ் கூட சொல்லலாம். ஸோ இந்த சீரிஸ்க்கு எஸ்ஆர்எஸ் சொன்னால் 5க்கு 3.5 கொடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக சீரிஸை ட்ரை பண்ணுங்கள். ஸ்குட் கேம் மாதிரி சீரிஸ் தான் இந்த சீரிஸுமே. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.